ஜனவரி பிப்ரவரி மாத உம்ரா ஆஃபர். விமான டிக்கெட், விசா, உணவு, தங்குமிடம் உள்ளிட்ட அனைத்து சேவைகள் கட்டணம் வெறும் 75,000 ரூபாய் மட்டுமே. மக்கா, மதீனா மற்றும் ஜியாரத் பயணங்கள். மரியம் ஹஜ் சர்வீஸ், மேற்கு மாதா கோவில் தெரு, ராயபுரம், சென்னை. 34,000 கோடி காலி. அமெரிக்காவுக்கு ஏமன் கொடுத்த பலத்த அடி. அமெரிக்காவின் MQ-9 ரீப்பர் ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக ஹவுதி இயக்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சனா மற்றும் ஏடன் நகரங்களுக்கு இடையே அமைந்துள்ள பெய்டா பகுதியில் ஆளில்லா விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளது. குறிப்பாக உள்ளூரிலேயே தயாரிக்கப்பட்ட தரையிலிருந்து பாயக்கூடிய ராக்கெட்டை கொண்டு அமெரிக்காவின் அதிநவீன விமானத்தை ஹவுதி படை சுட்டு வீழ்த்தியுள்ளது. காசா மீது இஸ்ரேல் தனது போரை தொடங்கிய பிறகு ஹவுதி படைகள் செங்கடலில் பயணிக்கும் இஸ்ரேல் மற்றும் அதன் கூட்டாளிகளான அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்து கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் ஏமன் மீது அமெரிக்கா நேரடி தாக்குதல்களை தொடங்கியுள்ளது. காசாவுடன் இஸ்ரேல் போர் தொடங்கிய கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து ஹவுதி குழு இதுவரை 13 MQ-9 ரீப்பர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஒவ்வொரு ட்ரோனுக்கும் தோராயமாக $31 மில்லியன் மதிப்புள்ளதாகும். இதன் ஒட்டுமொத்த மதிப்பு $400 மில்லியன் அமெரிக்க என்பது குறிப்பிடத்தக்கது. முதல் முறையாக இஸ்ரேலுக்கு பேரதிர்ச்சி கொடுத்த ஹமாஸ். முக்கிய ஆக்கிரமிப்பு பகுதிகளில் அலறிய சைரன்கள். வடக்கு காசாவில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைக்கும் ஹமாஸுக்கும் இடையே நடந்த சண்டையில் 9வது பட்டாலியனைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர் ஒருவர் மரணமடைந்தார். 2 மெர்காவா டாங்கிகளை குறிவைத்து போராட்ட குழு நடத்திய தாக்குதலில் நஹால் படைப்பிரிவின் 931வது பட்டாலியனைச் சேர்ந்த ஆக்கிரமிப்பு வீரர் படுகாயமடைந்தார். கடந்த சனிக்கிழமை அன்று ஆக்கிரமிப்பு படை தளபதி ஒருவர் உயிரிழந்ததை தொடர்ந்து அடுத்தடுத்து ஆக்கிரமிப்பு வீரர்களின் பலி இஸ்ரேல் இராணுவத்திற்கு பின்னடைவாக அமைந்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலின் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியான அல் குட்ஸுக்கு மேற்கே உள்ள குடியிருப்புகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலால் அப்பகுதி முழுவதும் சைரன்கள் ஒலித்தன. இஸ்ரேலியர்களின் சட்டவிரோத குடியிருப்பு பகுதியான அல் குட்ஸ் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்துவது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன பகுதியிலிருந்து கேட்ட வெடிச்சத்தம் இஸ்ரேலை பேரதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. திங்கட்கிழமை அதிகாலை டமாஸ்கஸ் கிராமப்புறத்தில் உள்ள தொழில் நகரமான அட்ரா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் 11 அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ப்பிற்கு பிறகு சிரியா மீதான இஸ்ரேல் தாக்குதல் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. தெற்கு சிரியாவில் சுமார் 600 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் கைப்பற்றிய நிலையில் குனிட்ரா கிராமப்புறங்களில் ரசம் அல் ரவடி, அல் அசாம் மற்றும் சத் அல் மந்தாரா ஆகிய பகுதிகளில் இராணுவ தளங்களை நிறுவியுள்ளது. மேலும் சிரியாவில் வழக்கமான அளவை விட 2 மடங்கு அதிகமாக இஸ்ரேல் இராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஹெர்மான் மலை மீதான தனது கட்டுப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான அவசர திட்டம் என்றும் இஸ்ரேல் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. இஸ்ரேலின் திட்டப்படி சிரியாவில் தொழில்நுட்பம் மற்றும் தளவாட பிரிவின் 2 மையங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளது. ஒன்று 2400 மீட்டர் உயரத்திலும் மற்றொன்று 2800 மீட்டர் மலை உச்சியிலும் நிறுவப்படும் என கூறப்படுகிறது. இதற்காக இஸ்ரேலிய பகுதிகளில் இருந்து சாலைகள் அமைக்கப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அஜர்பைஜான் பயணிகள் விமானம் ரஷ்ய படையால் சுட்டு வீழ்த்தப்பட்டதா? அதிபர் இல்ஹாம் அலியேவ் பகீர் குற்றச்சாட்டு. அஜர்பைஜான் ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்திற்கு சொந்தமான பயணிகள் விமானம் கடந்த டிசம்பர் 25ஆம் தேதி கஜகஸ்தானில் அவசரமாக தரையிறங்கிய போது விமானம் வெடித்து சிதறியதில் 38 பேர் பலியானார்கள். வெளிப்புற தாக்குதலால் தான் விமானம் செயலிழந்ததாக விமான நிறுவனம் தெரிவித்திருந்த நிலையில் ரஷ்யா வான்பரப்பில் பறந்து கொண்டிருந்த போது வெளியிலிருந்து சேதமடைந்ததாகவும் கட்டுப்பாட்டை இழந்ததாகவும் அஜர்பைஜான் அதிபர் அல்ஹாம் அலியேவ் தெரிவித்துள்ளார். உக்ரைன் தாக்குதலால் விமானம் விபத்துக்குள்ளாய் இருக்கும் என ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்திருந்த நிலையில் அதனை மறுக்கும் விதமாக அலியோவின் தகவல் அமைந்துள்ளது. மேலும் ரஷ்யாவின் தரைப்பகுதியில் இருந்து நடத்தப்பட்ட தாக்குதலால் விமானத்தின் வால் பகுதி மோசமாக சேதமடைந்து தீப்பிடித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பை கிளப்பியுள்ளது. விமானத்தின் GPS சிஸ்டம் எலக்ட்ரானிக் ஜாமிங்கால் சேதமடைந்ததாக அஜர்பைஜான் நம்புவதாக விமான போக்குவரத்து நிபுணர்கள் கூறுகின்றனர். ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளின் தாக்குதலால் அது சேதமடைந்ததாக கருதுகின்றனர். நெத்தன்யாகுவுக்கு எதிராக 47% மக்கள். ஆட்சி கவிழ்ப்பு அச்சத்தில் இஸ்ரேல் பிரதமர். எங்கே தனது அரசாங்கம் கவிழ்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் பணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தை பிரதமர் நெத்தன்யாகு ஏற்கவில்லை என 47% இஸ்ரேலியர்கள் தெரிவித்துள்ளனர்.
சேனல் 12 நடத்திய கருத்து கணிப்பில் 43% பேர் ஹமாஸின் பிடிவாதமே முக்கிய காரணம் என்றும் 10% பேர் ஒப்பந்தம் முடிவாவதற்கான காரணம் குறித்து உறுதியாக தெரியவில்லை என்றும் கூறியுள்ளனர். நெத்தன்யாகுவின் தீவிர வலதுசாரி கூட்டணி கட்சிகள் தற்போது விவாதிக்கப்படும் பணைய கைதிகள் ஒப்பந்தத்திற்கு அவர் ஒப்புக்கொண்டால் அரசாங்கத்தை வீழ்த்துவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். காசாவில் மீதமுள்ள 100 பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு ஈடாக இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை காசாவை விட்டு வெளியேற வேண்டும் என ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. ஆனால் இது ஹமாஸுக்கு காசாவின் அதிகாரத்தை வழங்கக்கூடியது என்பதால் நெத்தன்யாகு இந்த பரிமாற்றத்தை நிராகரித்தது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் எண்ணெய் வளத்தை குறிவைக்கும் துருக்கி நாட்டை புனரமைக்கவும் சிரியாவுக்கு உதவிக்கரம். சிரியாவில் எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு உற்பத்தியை அதிகரிக்க உதவ விரும்புவதாக துருக்கி தெரிவித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட நாட்டின் புனரமைக்க ஆழ்ந்த ஈடுபாட்டுடன் துருக்கி செயல்படுவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சிரியாவின் மின்சார தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கான வழிகளை துருக்கி அதிகாரிகள் ஆராய்ந்து வருவதாக துருக்கி எரிசக்தி அமைச்சர் அல் பாரஸ்லான் பைரக்டர் தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. சிரியாவின் புனரமைப்புக்கு கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவை பயன்படுத்துவது குறித்தும் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனா ஈரான் தீவிர ஆலோசனை, அமெரிக்காவிற்கு காத்திருக்கும் அதிர்ச்சி. சீனா சென்றுள்ள ஈரானிய வெளியுறவு மந்திரி அப்பாஸ் அராச்சி அணுசக்தி மீதான புதிய நிபந்தனைகள் மற்றும் 2025ஆம் ஆண்டில் பொருளாதார தடைகளை நீக்குவது குறித்து அந்நாட்டு அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். குறிப்பாக பொருளாதார ரீதியிலான புதிய ஒப்பந்தங்கள் தொடர்பாக இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தியதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சீனா ஈரானின் முக்கிய வர்த்தக பங்காளியாக உள்ளது மற்றும் இரு நாடுகளும் அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளால் விதிக்கப்பட்ட பல்வேறு அளவிலான சட்டவிரோத தடைகளை எதிர்கொள்கின்றன. இந்த சந்திப்பு அமெரிக்காவின் பொருளாதார தடைக்கு மிகப்பெரிய அடியாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. குளிரில் உறையும் காசா குழந்தைகள், பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் வேதனை. காசாவில் தற்போது நிலவி வரும் கடும் குளிருக்கு மத்தியில் வீடுகள் இல்லாமல் குழந்தைகள் குளிரில் உறைந்து மரணிப்பதாக பிலிப் பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா அமைப்பின் தலைவர் பிலிப் லாசரினி வேதனை தெரிவித்துள்ளார். அதேபோல் காசா மக்களுக்காக தேவையான உணவில் 1/3 மட்டுமே வழங்க முடிவதாகவும் அதற்கான ட்ரக்குகள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவதாகவும் ஐநா உலக உணவு திட்டக்குழு தெரிவித்துள்ளது. கமல் அத்வான் மருத்துவமனை மீது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலால் வடக்கு காசாவில் செயல்பாட்டில் இருந்த கடைசி மருத்துவமனையின் சேவையும் நின்று போனதாகவும் மருத்துவமனையின் முக்கிய துறைகள் தீக்கிரையானதாகவும் உலக சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த ஈவு இரக்கமற்ற செயலை சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. இது இஸ்ரேலின் காட்டுமிராண்டித்தனம், சர்வதேச அமைப்புகளையும் சாடிய ஈரான். கமல் அத்வான் மருத்துவமனைக்கு தீ வைத்தது இஸ்ரேல் இராணுவத்தின் போர் குற்றம் என ஈரான் வெளியுறவு அமைச்சகம் கண்டித்துள்ளது. இது இஸ்ரேல் இராணுவத்தின் காட்டுமிராண்டித்தனமான ஆக்கிரமிப்பு என்றும் போர் குற்றம் மனிதகுலத்திற்கு எதிரான குற்றங்கள் மற்றும் சர்வதேச சட்டங்களை மீறுவதற்கான உதாரணம் என்றும் தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள சுகாதார அமைப்பை முற்றிலுமாக அழிக்கும் நோக்கத்துடனேயே கடைசியாக செயல்பாட்டில் இருந்த மருத்துவமனையை இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை அளித்துள்ளதாக ஈரான் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகை கண்டித்துள்ளார். கணவரின் ஊழல் வழக்கில் சாட்சிகளை துன்புறுத்திய சாரா நெத்தன்யாகு. இஸ்ரேல் பிரதமரின் மனைவிக்கு எதிராக நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மீதான ஊழல் வழக்கிற்கு காரணமாக அரசியல் எதிரிகளை துன்புறுத்தியதாக அவரது மனைவி சாரா நெத்தன்யாகு மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக சாரா நெத்தன்யாகுவை விசாரிக்க கோரி இஸ்ரேலிய அட்டர்னி ஜெனரல் கலி பக்ரவ் மியாரா உத்தரவிட்டுள்ளார். அரசியல் எதிரிகளுக்கு எதிராக போராட்டங்களை ஏற்பாடு செய்யுமாறும் விசாரணையில் முக்கியமான சாட்சியான ஹடாஸ்கிலினை மிரட்டுவதற்கும் முன்னாள் நெத்தன்யாகு உதவியாளருக்கு சாரா நெத்தன்யாகு அறிவுறுத்திய வாட்ஸ்அப் செய்திகள் ஊப்டாவின் அறிக்கை மூலம் வெளியானதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.